கொடைக்கானல்ல ரொம்ப பாப்புலரான இடங்கள்ல சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க போன இடம் தான் கொடைக்கானல்ல சுத்தி இருக்கிற இந்த அழகான மலை கிராமங்கள். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி நான் கொடைக்கானலை பத்தி A to Z கம்ப்ளீட் ஐட்னரியா போட்டிருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொடைக்கானல்ல 15க்கும் மேற்பட்ட அழகான மலை கிராமங்கள்லாம் நிறையவே இருக்கு. அதுல நம்மளால ரீச் பண்ணக்கூடிய முக்கியமான சில மேல்மலை கிராமங்களை பத்தி தான் இந்த வீடியோலையும் இதுக்கு அடுத்து வர வீடியோலையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். கொடைக்கானல்ல இருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு நம்ம போகக்கூடிய இந்த மேல்மலை கிராமங்கள்லாம். போற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகான பைன் மரங்களாலையும் யூக்கலிப்டஸ் மரங்களாலையும் சூழப்பட்டு காட்டுக்கு நடுவுல டிராவல் பண்ணி போற ஒரு ஃபீல் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ரொம்பவே க்ரௌடடான பிளேஸை சுற்றி பார்த்து சலிச்சு போன நமக்கு இப்போ போகக்கூடிய இந்த மலை கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, போகிற பாதையும் சரி பார்க்கக்கூடிய இடங்களும் சரி நம்ம மனசுக்கு ரொம்பவே அமைதியை கொடுக்கும். சுத்தமான காற்றை சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். இயற்கையோட ஒரு தனித்துவமான அழகை நல்லா ரசித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன் போகிற வழியில் வைல்ட் அனிமல்ஸை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட ஏற்படலாம். ஸோ போகிற வழியில் நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் இடம் தான் பார்த்தீங்கன்னா பழனி மலை வியூ பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து பழனி மலையோட வியூ பாயிண்ட் வந்து நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்தப்ப வந்து எங்கே இருக்குது பழனி மலை அப்படிங்கிறது தெரியல, பட் இந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த வியூ பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய முதல் கிராமம் தான் பாத்தீங்கன்னா பூம்பாறை. பூம்பாறை அப்படின்னு சொன்னாலே இந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அதிகமா ஞாபகம் வர்றது இங்க இருக்கிற இந்த படிக்கட்டுகள் போன்ற இருக்கிற இந்த விவசாய நிலம்தான். கடல் மட்டத்துல இருந்து 6300 அடி உயரத்துல இருக்கு இந்த பூம்பாறை. 3000 வருஷம் பழமை வாய்ந்தது இந்த கிராமம். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க கிராமத்துக்கு கீழே போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தோட மொத்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும் இதனுடைய பாதையெல்லாம். கிராமத்து மக்கள் முக்கியமா கும்பிடக்கூடிய ஒரு கடவுள் பாத்தீங்கன்னா முருகர் தான். அவர் இங்க குழந்தை வேலப்பரா காட்சி அளிக்கிறாரு. இந்த கிராமத்துல இந்த கோயில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. இங்க இந்த ஊருக்கு வரவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த கோயிலை போய் விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. பழனி முருகன் கோயிலுக்கு அப்புறம் போகர் நவபாசனத்துல செஞ்ச முருகன் சிலை இந்த கோயில தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு பல புராண கதைகளும் இருக்கு, நிறையவே தல வரலாறுகளும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா போட்டு சொல்றேன்.
நாங்கள் போனப்போ ரொம்பவே கூட்டம் அதிகமாக கியூ கட்டி நின்றுட்டு இருந்ததுனால எங்களால் கோயிலுக்குள்ளே போக முடியல. அதனால வெளியிலேயே நின்று நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த கிராமத்தை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டே இருக்குது. ஸோ இங்கே தங்கியும் இந்த கிராமமும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களையும் நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஒரே நாளில் சுற்றிட்டு போகணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இந்த பூம்பாறையோட அழகை நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டும் நீங்கள் கிளம்பலாம். இந்த கோயிலை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா ஒரு பழமையான ஒரு பெரிய மரம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் காரை நிறுத்தி இறங்கிட்டு கொஞ்சம் நேரம் இந்த வயல்களோட வந்து நாங்கள் எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அங்கே இருந்து கிளம்பணும். ஒரு மலைக்கு மேலே இருக்கிற விவசாய நிலம் அப்படிங்கிறதுனால இங்கே விளையக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமாக இங்கே கிடைக்கிற மலைப்பூண்டு தான். ஸோ நாங்களுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து 3 கிலோ பக்கம் நாங்கள் மலைப்பூண்டு வந்து வாங்கிட்டு போனோம். உங்களுக்கு இங்கே விலை பார்த்தீங்கன்னா 350லேருந்து 450 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. ஸோ டூரிஸ்ட் அப்படிங்கிறதுனால ரேட்டு வந்து வெளியில் வாங்குகிற ரேட் அளவுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்கெயின் பண்ணி கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ மலைப்பூண்டு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல அதுவும் இந்த மலை கிராமம் பூம்பாறையில தான் ரொம்பவே ஃபேமஸ். நீங்க நெட்ல சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா பூண்டு வாங்கிட்டு போங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வியூ பாயிண்ட்டும் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு என்னன்னா நீங்க பழனி மலை வியூ பாயிண்ட் பாத்தீங்கல்ல அதோட இன்னொரு சைட்ல இருந்து பாக்குற ஒரு வியூ தான் உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளாம் ஸ்டேவும் இருக்கு போய் தங்குறதுக்கு. பூம்பாறைக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய கிராமம் பார்த்தீங்கன்னா கூக்கல். பட் கூக்கலுக்கு எங்களால் போக முடியல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மன்னவனூருக்கு தான் போனோம். ஸோ கூக்கலில் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இடங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான இடங்கள்லாம் வந்து வியூ பாயிண்டோட ஸ்டே கிடைக்கும். ஸோ லேக், வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் நான் கூக்கல் போனேன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இவ்வளோ தூரம் நம்ம பசுமையாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு திடீர்னு வந்து காடுகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கருகிய நிலையில் இருக்கிறத வந்து பார்த்துட்டு போகிறோமேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா மே எண்டில் போனோம். ஸோ ஏப்ரல் 26 இருந்து மே 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் இந்த கூக்கல் மன்னவனூர் பூம்பாறையான ஒரு பிரதான சாலை பகுதியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தீ விபத்து நடந்திருந்தது. ஸோ அதோட ரிசல்ட்டாக தான் இப்போ நம்ம பார்த்துட்டு போகிற இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருகி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த இடங்கள்லாம் எப்படி இருந்தது, இதை கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் மன்னவனூர்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இது போல் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டும் போங்க. ஸோ நீங்கள் இப்படி ஷேர் பண்ணுறதுனாலையும் லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கறதுனால தான் யூடியூப் அல்காரிதம் ஒர்க்
ஒர்க் ஆகி இன்னும் நிறைய பேர்த்துக்கு என்னோட சேனல் போய் ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் உங்களை மன்னவனூர் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.